இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 31ஆம் வாரத்தின் வியாழக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். இன்றைய வாசகங்கள் நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பவர்களாகவும் அனைவரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற கருத்தையும் உள்ளடக்கியது. மேலும் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் உணவு உண்பதற்காக இயேசுவை குற்றம் கூறிய போது அவர் காணாமல் போன ஆட்டையும் காணாமல் போன வெள்ளி காசையும் பற்றிய உவமைகளை சொல்லுகிறார். காணாமல் போனதை கண்டுபிடித்தால் உண்டாகும் மகிழ்ச்சி மனம் திரும்ப தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியாய் உண்டாகும் என்று இயேசு வலியுறுத்துகிறார். அர்ப்பண வாழ்வில் இருக்கும் நாம் நமது சொந்த நீதியையோ அல்லது 99 நீதிமான்கள் என்ற நிலையையோ நம்பி வாழ முடியாது. நாமும் ஒரு காலத்தில் தொலைந்து போயிருந்தோம் அல்லது ஒவ்வொரு நாளும் தொலைந்து போகக்கூடிய நிலையிலேயே இருக்கிறோம் என்பதை இந்த உவமைகள் நினைவூட்டுகின்றன. நம்மை தேடி கண்டுபிடித்த இறைவனின் நிபந்தனையற்ற இரக்கமே நமது துறவற வாழ்வின் ஆதாரம். இந்த இரக்கத்தை முதலில் நாம் ஆழமாக அனுபவிக்க வேண்டும். நல்ல ஆயன் தனது 99 ஆடுகளை பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஒன்றை மட்டும் தேடி போகிறார். வெள்ளி காசை தொலைத்த பெண்ணும் அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுகிறாள். அர்ப்பண வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட நாம் இந்த தேடும் பணிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமது பணியிடங்களில், பள்ளி, மருத்துவமனை, ஏழைகள் மத்தியில் அல்லது சமூகத்தில் உள்ள விளிம்பு நிலைகளில் தனிமையில் வாடுபவர்களை, விசுவாசத்தை இழந்தவர்களை, நம்பிக்கை தொலைத்தவர்களை நாம் தேடி செல்ல வேண்டும். நமது துறவற சமூகம் காணாமல் போனவர்களுக்காகவே வாழும் ஒரு கூடாரமாக இருக்க வேண்டும். கண்டுபிடித்த பின்னர் வரும் மகிழ்ச்சி மிக பெரியது. வான தூதர்களே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து மகிழ்கிறார்கள். நமது அயராத பணிகளுக்கு பிறகு ஒரு ஆன்மா ஆண்டவரிடம் திரும்பும் போது அந்த ஆன்மீக மகிழ்ச்சியே அர்ப்பண வாழ்வில் நாம் காணும் மிகப்பெரிய வெகுமதி. நமது வாழ்வில் கடினமான தருணங்களில் இந்த விண்ணக மகிழ்ச்சியை மனதில் கொள்வது மேலும் ஊக்கத்துடன் பணி செய்ய உதவும். ஆடு தொலைந்தது தன்னிலை அறியாமை, காசு தொலைந்தது அக்கறையின்மை அல்லது அலட்சியம். அர்ப்பண வாழ்வில் கவனக்குறைவால் நாமே தவறிவிடலாம் அல்லது நமது சகோதர சகோதரிகளை அலட்சியப்படுத்தி விடலாம். ஒரு சமூகமாக நாம் ஒருவரையொருவர் தேட வேண்டும். ஒருவருக்கொருவர் பாதுகாவலாக இருக்க வேண்டும். தவறான பாதையில் போகும் சகோதர சகோதரிகளை அன்புடன் மீட்க போராட வேண்டும். ஜெபம். அன்பான இயேசுவே, எம் வாழ்க்கையை இரக்கத்தால் கண்டுபிடித்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஆழமான அன்பையும் தேடும் மனதையும் எமக்கு தாரும். எம் சமூகத்திலும் எம் பணியிலும் நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிலும் காணாமல் போன ஆடுகளையும் வெள்ளி காசுகளையும் நாங்கள் காணவும் அவர்களை அருகில் கொண்டு வரவும் அருள் தாரும். மனம் மாறியவர்களுக்காக விண்ணுலகில் உண்டாகும் மகிழ்ச்சியை எங்கள் வாழ்வில் நிறைவாக நாங்கள் உணரவும் அருள் புரியும். ஆமென்.